ரிஷபராசி நேயர்களுக்கு கணிகரின் அன்பான வணக்கம். எப்படி இருக்குது இந்த ராகு எது பயிற்சி? ராகு ரொம்ப பிரமாதமான இடத்துல இருந்தார். உண்மையிலே நல்லா இருந்தார். நிறைய அபரிவிதமான பணங்கள்லாம் வந்தது உண்மைதான். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களான்னா கேட்க முடியாது. ரிஷபராசிக்காரர்கள் நல்ல நிலைமையில் தான் இருந்தாங்க. மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாததுனால ஒரு சிலர் தோல்வி அடைஞ்சாங்க. அதனால் தோற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெயிக்க போகிறாங்க. அதே மாதிரி ஜெயித்தவங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அவங்க இன்னும் ஜெயிக்க போகிறாங்க. 2 பேருமே ஜெயிக்கக்கூடியது. காரணம் 11 லாபஸ்தானத்துலேருந்து 10ஆம் இடம் கர்மஸ்தானத்துக்கு போகிறார். ரைட்டுங்களா? அப்போ 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விசேஷமான தன்மைகளில் ஜெயித்தவங்க பூராமே 10ஆம் இடத்துல தான். நீங்கள் திருப்பூர் எடுத்துக்கங்க. 10ஆம் இடத்துல ராகு இருந்தால் டையிங் தொழில் பண்ண முடியும். கலராக தொழில் பண்ண முடியும். தொழிலில் பெரிய மேம்பாடு ஆகும். நினச்சி பார்க்க முடியாத வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ராகுனால் இருக்குது. அதில் இந்த ராகுனால் இன்னொரு பெரிய விசேஷம் இருக்குது. இந்த இன்சூரன்ஸ் பணம், திடீர் அதிர்ஷ்டமான பணம், இந்த மாதிரி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு. உயில் மூலம் சொத்து வரும். உயில் சொத்துக்கள் இப்போ ரிஷபராசிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன? யாராவது மாமனாரோ மாமியாரோ தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ இவங்களுக்கு சொத்து தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது இவர் தந்தை மூலியமாக அதிகமான ஆதாயம் அடையக்கூடிய விஷயமும் இருக்குது. அடுத்தது மனைவி மூலம் ஒரு நன்மைகள் இருக்குது, விரயமும் உண்டு. அப்படின்னா என்ன? நன்மைகள், பணம் வருது, மனைவி பேரில் இருக்குது. அதாவது அவங்க அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க பணத்தை, அதை நீங்கள் வேஸ்ட்டாக விரயம் பண்ணிடாமல் அப்படியே நிலத்தில் போட்டுருங்க. அந்த மாதிரி காரணத்தோடு சொல்கிறேன். ரிஷபராசிக்கு ராகு 10ஆம் இடத்துல இருக்காரா? 10ஆம் இடம் தொழிலா? இந்த செவ்வாய் இருக்கா? அவிட்ட நட்சத்திரம் இருக்குதா? அவிட்டம் வந்து செவ்வாயா? ரிஷபராசிக்கு 7ஆம் இடம் மனைவியா? 12 கூடிய ஒரு மனைவியா? அப்போ என்னாகும்? 10ஆம் இடம். இப்போ ராகு 10ல் இருந்தால் உழைக்காத வருமானம் வரும். அப்போ ராகு போகக்காரகன், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகும்போது மனைவி வழியில் பணம் வரும். 12க்கும் ஒரேவர் அவர் தானே, அதையே விரைய செலவாக பண்ணிடுவோம். அப்போ என்ன பண்ணணும்? நிலம், செவ்வாய்னா நிலம். அப்போ நிலத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா ரிஷபராசிக்காரர் ரொம்ப பெரிய விசேஷமாக கிடச்சிரும். எந்த தொந்தரவும் இருக்காது. ரைட்டுங்களா? அப்போ இதுக்கு அடுத்தது ராகு சாரத்திலே போவார். ராகு சாரத்திலே போகும்போது அதாவது இந்த நேர்மை இல்லாத தொழில்கள் அப்படிலாம் பெரிய உச்சகட்டத்தை அடையும். அப்போ எது நேர்மை இல்லாத தொழில் அப்படின்றத உங்கள் கண் பார்வைக்கு விட்டுறேன், உங்களுடைய சிந்தனைக்கு விட்டுறேன். ஏன்னா நம்ம சொல்லி இது எப்படி நேர்மை இல்லை அப்படின்னு சொல்கிற கேள்வியெல்லாம் வர வேண்டாம். ஏன்னா ஸ்கூல் கூட ஒரு சில நேரங்களில் நேர்மை இல்லாத தொழில் தான் ஒரு சிலர் சொல்லப்படுது. அதுக்காக நான் சொல்லலை. அப்போ நம்ம கவனமாக பார்த்துக்கிற வேண்டியது. அப்போ ராகுனால் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை. ஆனால் கேது என்ன பண்ணுறாரு? சிம்ம ராசியில் வந்து உட்காந்துறாரு. எடுத்தோடனேயே தந்தை ஆதாயத்தை குறைக்கிறார். தந்தை வழி சொத்துக்களை பூரா வில்லங்கம் பண்ண போகிறார். அதே மாதிரி வீடு கட்டுறதில் பிரச்சனை உண்டு. ரிஷபராசிக்காரவங்களுக்கு வீடு கட்டுறதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு கட்டுறதில் பண முடக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதில் தந்தை மூலமாக கிடைச்ச வீடு, அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். தாய் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் அது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அம்மா அப்படின்றது 4ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு கோச்சார கேது வருது. அப்போ ரிஷபராசிக்காரருக்கு அம்மா வகையில் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். வாகனம் மாற்றுறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் புதிய வாகனம் வாங்கினோம்னா நீங்கள் ஒரு சின்ன இது மட்டும் பார்த்துக்கங்க. உங்களுடைய ஜனனகால சுக்கிரனுக்கு கோச்சார குரு பார்வை இருந்தால் கட்டாயம் நீங்கள் வண்டி வாங்கலாம். அதே மாதிரி ஜனனகால குரு மேலே கோச்சார சுக்கிரன் அல்லது திரிகோணத்தில் வந்தால் கூட நீங்கள் வாகனம் வாங்கலாம். மற்றவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வாகனங்கள் மூலம் சிறு பிரச்சனைகள் இருக்குது. அம்மாவுக்கு உடம்பு தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்துக்கணும். அடுத்தது ராசிக்கு, ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பெரிய நன்மைகள் எந்தெந்த விஷயத்தில் நடக்குன்னா, தனம் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் இருக்குது, தொழில் சார்ந்த நன்மைகள் இருக்குது, இளைய சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை இருக்குது. அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் அம்மா சார்ந்த விஷயத்துல எல்லாம் பிரச்சனை இருக்குது. பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை இன்னித்தான் தீரப்போகுது. இன்னி பிரச்சனைகள் எதுவும் இல்லை பூர்வீக சம்பந்தமாக. அதுலேயும் ரிஷபராசியில் கிருத்திய நட்சத்திரம் இருக்குங்க. அந்த கிருத்திய நட்சத்திரத்துக்கு தகராறு நடக்காத ஆளே கிடையாது. எப்போ பாரு அப்பாவோட சொத்துல பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு உங்கள்கிட்ட உங்கள் உறவுகளே கொண்டாந்து நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய நன்மைகள் இருக்குது. எப்போதுமே கிருத்திகைக்கு சொத்து தகராறு, அப்பாவோட சொத்து தகராறு இருக்கும். ஏதாவது ஒரு வீடோ அல்லது சொத்தையோ இதையோ ஒன்று வாங்கியிருப்பார். அந்த சொத்து தகராறு எப்போ பார்த்தாலும் நடக்கும். இவர் அப்பாவியாக தான் இருப்பார். இவர் ஏமாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு அவருக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவர் நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு விட்டுட்டு வந்திருப்பார். அந்த சொத்துக்கள்லாம் இப்போ வரப்போகுது.
அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துக்காரருக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடந்த சொத்து தகராறு தீரப்போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாகவே அவங்களுக்கு சொத்துல பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது. அதில் இப்படி இருந்தாலும் கூட அந்த வீடோ அல்லது நிலமோ தொந்தரவுகள் இருந்தாலும் அதுவும் பூர்வீகத்தில் இருக்கிறதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள். மேலும் ஒன்று பூர்வீகத்தில் சொத்து வாங்கக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசிக்காரங்களாக இருக்காங்க. வழக்குகள் பிரச்சனை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனைகள் இல்லை, அதே மாதிரி ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒன்றும் தொந்தரவு இல்லை. அதுக்கு அடுத்து தொழிலில் மேம்பாடுகள் அதிகமாகும். இப்போ நீங்கள் உழைப்பை அதிகப்படுத்திக்கிங்க. ரொம்ப முக்கியமானது இப்போ உழைப்பு எவ்வளோ தூரத்துக்கு கண்டினியூட்டி பண்ண முடியுமோ அந்த கண்டினியூட்டியில் பண்ணுங்கள். உடல் உபாதைகள் இருக்கவங்க சரி பண்ணிக்கங்க. இன்னொரு விஷயம், இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு திருமண விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொந்தரவு இல்லாமல் இருக்குது. ஏன்னா ராசிக்குரியவர் மேலே கேது போகிறாரு, அதே சமயத்தில் 4 அந்த நட்சத்திரத்து மேலே கேது போகிறாரு. இது ரெண்டுமே பலகீனமாக இருந்தாலும் முயற்சி நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு திருமண வாய்ப்பு வேறு கிரகங்களோடைய தொடர்பு இருக்கிறதுனால நல்ல நன்மையில் இருக்குது. பெரிய பாதிப்பு இல்லை. 7ஆம் இடம் பாதிக்கலை. இந்த அவிட்டத்தில் ராகு போகும்போது தான் பெண் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். எப்படி பெண் சார்ந்த விஷயம்னாக்க நிலத்தில் பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இது ஒன்று தான் குறை. அந்த குறையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ராகு எதுனால பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பணவரவு நல்லாயிருக்கும். பணவரவு அதிர்ஷ்டங்கள் நல்லா இருக்குது. உழைப்பின் மூலம் வெற்றிகள் உண்டு. இந்த ரிஷபராசிக்காரவங்க நீங்கள் இந்த பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, பெரிய மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி சிறு வியாபாரிகள் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. இந்த இதில் குழந்தைகள் எப்படி இருக்காங்க, படிப்பு விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடம் உயர்கல்வியை சொல்லக்கூடிய இடம். இந்த 4ஆம் இடம் உயர்கல்வியை சொல்லும்போது ஒரு அரியராத வைக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் கவனம் தேவை. கட்டாயம் இந்த ராசி மேலே கேது போகும்போதும் 4ஆம் இடத்துல கேது போகும்போதும் 2ஆம் இடத்துல கேது போகும்போதும் அரியர் உண்டு. நீங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள், லக்கணத்தில் கேது யாராருக்கு இருக்குது, ஜனனகால ஜாதகத்தில் லக்கணத்தில் யாருக்கு கேது, 2ஆம் இடத்துல யாருக்கு கேது இருக்கோ அவங்களுக்கு அரியர் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கவனம் வேணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மட்டும் அரியர் ஏற்படும். அதை மட்டும் கவனித்து பண்ணிக்கிங்க. பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அதாவது பிறந்த வீட்டில் இருந்து மீண்டும் ஒரு சீர் கிடைக்கும். அந்த அளவுக்கு ரிஷபராசி நல்லா இருக்குது. பொதுவாக பொதுமக்கள் அனைவருக்குமே எல்லா வகையான மக்களுக்கும் இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு பெரிய கெடுதல் இல்லை. ஏதேனும் ஒரு இடத்தில் உச்சத்தை அடைவார்கள்.